அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 28ஆம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்த நிலையில் 2ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த நிலையில் ஆயுள் தண்டனை ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்றைய தினம் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த தண்டனை விவரத்தை தற்போது அறிவித்திருக்கிறார். கிருஷ்ணா, ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்கள். கிருஷ்ணா, நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் கருத்துக்களை பகிர்வதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை. தண்டனை விவரங்கள் குறித்த முழு விவரம். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்குல குற்றவாளி ஞானசேகரனுக்கு இன்றைக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி அவர் 30 ஆண்டு காலத்துக்கு குறையாத ஆயுள் தண்டனையை எந்த ஒரு சலுகையும் இல்லாமல், ரெமிஷன் என்று சொல்வார்கள், அந்த ரெமிஷன் எதுவும் இல்லாமல் அந்த ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 90,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விசாரணையை சிறப்பாக நடத்திய அதிகாரிகளுக்கு நீதிபதி பாராட்டம் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இந்த நீதிபதிக்கு ஏற்கனவே கடந்த புதன்கிழமை இந்த வழக்குல குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். அதன் அடிப்படையில தற்போது அந்த தண்டனை விவரங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக BNS என்று சொல்லக்கூடிய பாரத நியாய சங்கீதா பழைய இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே 329 பிரிவின் கீழே விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல 126 பிரிவின் கீழே சட்டவிரோத தடுத்தல் நிறுத்தல 1 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. 87 வலுக்கட்டாயமா கடத்தி ஆசிக்க நீங்க வைத்தல வழங்கும் 1 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதே போல உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் 1 ஆண்டு, விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த 3 ஆண்டுகள். அதே போல BNSல 76 பிரிவுல கடுமையான தாக்குதலுக்கு 7 ஆண்டுகள். அதே போல 64 பிரிவுல பாலியல் வன்கொடுமைக்கு 30 ஆண்டுகளுக்கு குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை. இதுதான் அதிகபட்ச தண்டனை. அதாவது பாரதிய நியாய சங்கீதால அந்த பிரிவு 64 பிரிவு உட்பிரிவு 1 கீழே தான் அதிகபட்ச தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை என்பது ஏக காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அவர் இதுவரை ஜெயிலில் இருந்த காலங்களையும் அவர் அதை கலைத்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த அபராதம் என்பது 90,000 அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த வழக்கு என்பது மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட வழக்கு. இந்த தீர்ப்பு என்பது இன்று அறிவிக்கப்படுவதாக இருந்தது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி ஒருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இது தொடர்பான புகார் தான் 23ஆம் தேதி இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. 24ஆம் தேதி அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல. 25ஆம் தேதி ஞானசேகரன் அதே பகுதியை சேர்ந்த பிரியாணி கடை நடத்தி வந்த கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை தான் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில 3 IPS அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி IPS அதிகாரிகள் ஸ்நேகப்பிரியா, ஐமன் ஜமால், அதே போல பிருந்தா ஆகிய 3 IPS அதிகாரிகள் தான் இந்த வழக்கை என்பதை விசாரித்தார்கள். அந்த விசாரித்ததன் அடிப்படையில தான் இந்த வழக்கினுடைய விசாரணை கிட்டத்தட்ட 5 மாதங்கள்ல என்பது ஒரு விரைவான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது.
100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன, ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டது, 100 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த புதன்கிழமை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்குல ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். அவரிடம் சில கேள்விகளும் கேட்கப்பட்டது. அதாவது தண்டனை விரித்த விவரங்கள் எல்லாம் தண்டனை நீங்கள் குற்றவாளி என அறிவிக்கப்படுகிறீர்கள், இது குறித்து என்ன கருத்து என கேட்கப்பட்டது. தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், எனக்கு வயதான அம்மா உள்ளார் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் அரசு தரப்புல அவருக்கு எந்த ஒரு இரக்கமோ கருணையோ காட்டக்கூடாது என்ற அடிப்படையில கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தண்டனை விவரங்களை என்று அறிவிப்பதாக நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருந்தார். அதன்படி சரியாக 10:30 மணி அளவில் ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கூண்டில் ஏற்றப்பட்டார். கூண்டில் ஏற்றப்பட்ட பின்பு நீதிபதி அந்த BNS என்று சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவின் கீழே எவ்வளவு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை தெரிவித்தார். 329, 126, 87, 127, 75, 76 என அந்த தண்டனை விவரங்கள் எல்லாம் அந்தந்த பிரிவுகளில் எவ்வளவு தண்டனை என்று தெரிவித்தார். இதில் அதிகபட்ச தண்டனையாகத்தான் பிரிவு BNS பிரிவு 64 உட்பிரிவு கீழே பாலியல் வன்கொடுமை, அதில் தான் 30 ஆண்டுகள் தண்டனை குறிப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதே போல அவருக்கு 90,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். ஆக தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் தற்போது தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று ஏற்கனவே ஞானசேகரன் நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறார். எனவே அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். அந்த தண்டனை அனுபவித்தாக வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரா என்பது அவருடைய வழக்கறிஞர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருக்கு இந்த நீதிமன்றத்தை பொறுத்தளவு தனியாக வழக்கறிஞர் அவர் யாரும் ஆஜராகவில்லை. நீதிமன்றமே சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக இலவசமாக அவர்களுக்கு வழக்கறிஞர் அமைத்து இந்த வழக்கை விசாரணை நடத்தியது. அதன் அடிப்படையில அவர்கள் தான் இந்த வழக்கில சட்டப்பணிகள் வழக்கறிஞர்கள் தான் ஆஜரானால் அவருக்காக. அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை அவர் தான் தரப்புல தான் முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ்குமார், தாய் மற்றும் 8வது படிக்கக்கூடிய மகள் இருக்கிறாங்க. அவங்கள கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் ஞானசேகரன் கோரிக்கை வச்சிருந்தாரு. ஆனா அவரோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்னவா இருக்கு? ஏற்கனவே அவர் புரிந்தது சாதாரண குற்றம் இல்லை, மிகவும் கடுமையான குற்றம், தமிழகத்தை அதிர வைத்த குற்றம். குறிப்பாக ஒரு கல்லூரி வளாகத்திற்குள்ள நுழைந்து அத்துமீறி நுழைந்து அங்கிருக்கக்கூடிய மாணவியை மிரட்டி இது போல பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். ரமேஷ், நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை வழங்குவதற்காக வழக்கறிஞர் அஜிதா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அஜிதா, இப்போ ஞானசேகரன் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அதாவது தண்டனை குறைப்பு இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை, ஏக காலத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் நீதிபதி ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவருடைய கோரிக்கையுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு சரியான கடுமையான தண்டனையினுடைய ஒரு வடிவம். ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாமல் அது வீடியோ எடுத்துக்கொண்டு எப்ப வேணாலும் அப்பா அம்மாவுக்கு அனுப்புவேன், உங்களை கல்லூரியில இருந்து வெளியே அனுப்பிடுவேன், இன்னும் பல்வேறு விஷயங்களை கொடுமையான முறையில மிரட்டி அதை தன்னுடைய பாதுகாப்புல ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்டாவும் வைத்துக்கொண்டு அது ஐடி ஆக்ட் கீழேயும் குற்றங்களை பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பல்வேறு குற்றங்களை இது ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை அப்படிங்கிற ஒரு குற்றத்தை தவிர அதை தொடர்ந்தும் மிரட்டுறதுல இருந்து பல்வேறு விதமான குற்றங்களை செய்திருக்கிறதுனால இந்த தண்டனை குறைக்காத ஒரு ஆயுள் தண்டனை என்பது நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்நாள் வரைக்கும் அவர் சிறையில் இருக்க வேண்டிய ஆயுள் தண்டனை. பல நேர்வுகளில் தவறு செய்து ஒரு கொலை குற்றம் இல்லைன்னா வேறு பெரிய குற்றங்கள் செய்யும் பொழுது அவருடைய நன்னடத்தையின் காரணமாக ஒரு 14 ஆண்டுகள் சிறையில அவர்கள் அப்படின்ற விஷயங்களை சொல்லும் பொழுது வீட்டுக்கு அனுப்புவது என்பது தொடர்ச்சியாக சட்டத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது. ஏன்னு சொன்னா நம்ம ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்றோ நடத்த வேண்டும் என்றோ சிறையில் போடவில்லை. குற்றவியல் சட்டத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். அந்த அடிப்படையில கூட இவரை வெளியே விடக்கூடாதுங்கிறது தான் நீதிபதியினுடைய இந்த தீர்ப்பினுடைய பொருள். அதனால இது போன்ற குற்றங்கள் செய்யும் பொழுது குற்றங்கள் செய்ய எண்ணுபவர்களுக்கு என்பது பெரிய விஷயமா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் அதுல என்னன்னா, நான் அழைக்கும் போது வரணும், தான் அந்த பெண் இப்படி எல்லாம் மோசமா பாலியல் வன்முறை செய்யும் பொழுதே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அது வரும்போது சார் மிரட்டி நான் விட்டுடுறேன் அப்படிதாகவும் அவங்களுடைய முதல் தகவல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க.
இதை பற்றியான புலன் விசாரணையில என்ன ஆதாரங்கள் கிடைச்சதுன்னு தெரியல. அப்ப ஒற்றையாளாக இவர் மீதான பதியப்பட்ட இந்த சார்ஜ் ஷீட்டுக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது மிக சிறப்பானது. ஆனா இதில் வேறு யாராவது அதை தொடர்பு வச்சிருந்தாங்களா, இந்த ஒரே ஒரு ஆள் தனியா பண்ணாராங்கிற கேள்வி இன்னும் விடை தெரியாமல் இருக்குங்கிறது என்னை போன்றவர்களுக்கு ஒரு சிறிய வருத்தம் தான். ஆனா நீதிமன்றத்தின் பணியை மகிழா நீதிமன்றம் மிக சிறப்பாக செய்தது என்பதை தவிர அதுல வேற எதுவுமே இல்லை. ஆயுள் தண்டனை குறைக்கப்பட முடியாத ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் வரையிலான ஆயுள் தண்டனை தான் நான் பொருள் எடுத்துக்கிறேன். குற்றம் செய்ய எண்ணுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். ஞானசேகரனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை சரியானது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி அஜிதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.